மாறிவரும் உலகில் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் மட்டுமின்றி பண்டிகைகளும் வேறு வடிவம் பெற்று வருகின்றன. அவ்வாறு மாற்றம் கண்டவற்றில் பொங்கல் கொண்டாடும் முறையும் ஒன்று. இக்காலத்தில் பொங்கலை எவ்வாறு கொண்டாடுகின்றனர் என்பது குறித்து இல்லத்தரசிகள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். மண்பானையில் வச்சா பொங்கல் நல்லா இருக்கும். அதனால அதில் மண்பானையில் அப்போலேருந்து மண்பானையில் தான் இருக்கும். பாரம்பரியம் பொங்கல் வைக்கிறது மண்பானையில் தான் இருக்கும். கிராமத்தில் உள்ளவங்க குயவர்களுக்காக வாழ்வு கொடுக்குறங்கிறதுக்காக நாங்கள் மண்பானையில் தான் வைப்போம். மண்பானையில் தான் வைப்போம். ஆக்சுவலி இந்த விவசாயம்லாம் வந்துட்டு நல்லா நடக்குதுல, அவங்க இப்போ புது நெல்லெல்லாம் வந்திருக்கும். அண்டு அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக, மாட்டுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக இது வச்சு இந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாம் சாமி கும்பிடுறோம். அதெல்லாம் மண்பானையில் வச்சோம். இப்போலாம் அதெல்லாம் அங்கே செய்ய முடியல, அதனால வெங்கல பானையில் வைக்கிறோம். மண்பானையில் தான் வைப்போம், பாரம்பரியமாக செய்கிறதுனால. அதனால வாசலில் தான் வைப்போம். சென்னையில் கல்லூரி மாணவிகள் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை கொத்தால் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகள் ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். மாட்டு வண்டி பயணத்துடன் விழா தொடங்கியது. கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என ஒரு கட்டத்தில் களை கட்டியது பொங்கல் விழா. கிராமம் அங்கே இருக்க மக்களுங்க அவங்கக்கிட்ட பேசுறதுக்குலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கிறதோட அங்கே பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் நல்லாவே சமைப்பேன், ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் எங்கள் காலேஜில் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். இப்போ வந்து மறந்துக்கிட்டே இருக்கும் அந்த பழமை எல்லாத்தையுமே. ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும், அது எப்பவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கிராமம் மாதிரியே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே எங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி தான் பொங்கல் நடக்கும். இதை வந்து நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். கிராமங்களில் இருக்கும் அனைத்தையும் கல்லூரி வளாகத்தில் காட்சிப்படுத்தி வைத்தது விழாவிற்கு சிறப்பு சேர்த்தது. மாணவிகள் அனைவரும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலிட்டு தைமகளை வரவேற்று மகிழ்ந்தனர். அன்பும் பாசமும் நிறைந்த இந்த பொங்கல் பண்டிகையை மாணவர்கள் ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்க கொண்டாடினது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த பொங்கலை இனிப்பு மட்டும் வாழ்க்கையில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை எல்லா விவசாயிகளுக்கும் அவங்க இதை நன்றிக்கடனாக செலுத்துவதாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் இதே போன்று எல்லா இடங்களிலும் சமத்துவ பொங்கல் கொண்டாட வேண்டும் என்பது அவங்க ஆசையாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் முரளியுடன் புதிய தலைமுறைக்காக சுபாஷ் பிரபு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பேரூராட்சி அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். பாரம்பரிய உடை அணிந்து வந்த மாணவிகள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். சிலம்பாட்டம், கும்மியடி, உரியடி போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த காரை அரசு பள்ளியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் இணைந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்பி மாணவர்கள் உற்சாகமாய் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பேரூராட்சி அலுவலர்கள் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகைக்காக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சாலை ஓரத்தில் ஏராளமான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. பாலக்கரை, பேருந்து நிலையம் மற்றும் சந்தை தோப்பு பகுதிகளில் பொங்கல் பண்டிகைக்காக செங்கரும்பு, மண்பானை, மஞ்சள் கொத்துகள், வண்ணப்பொடிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. சாலையோரம் உள்ள இந்த சிறு சிறு கடைகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பொருள்களை வாங்கிச் செல்கின்றனர்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. நல்லம்பள்ளி அருகே வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் நடைபெறும் ஆடுகள் சந்தை பிரபலமானது. இதில் தருமபுரி மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இதேபோல் ஆடுகளை வாங்கவும் வியாபாரிகளும் பொதுமக்களும் குவிந்திருந்தனர். கடந்த வாரங்களை விட இன்றைய சந்தையில் ஆடுகளின் விலை அதிகரித்தே காணப்பட்டது. 9,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையாகின. மொத்தம் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் கூறினர். விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியின் சார்பில் புகையில்லா போகி கொண்டாட வலியுறுத்தி மினி மாரத்தான் நடத்தப்பட்டது. தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாகவும் சிவகாசியில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தானில் 2,000 மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் மாணவர்களுக்கு 15 கிலோமீட்டரும் மாணவிகளுக்கு 5 கிலோமீட்டரும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டது. மாரத்தானில் முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன.